அந்த கடையை சூஸ் பண்ணி அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அதுவும் இன்னைக்கு முடியாமல் போயிருந்திருக்கும். இந்த கதையில் நம்ம ஹீரோவோட பேர் பார்த்தீங்கன்னா சோமூன், ஹீரோயினோட பேரு ஹானா, மாடியிலேருந்து கீழே விழுந்திருப்பாரு அவரோட பேர் வந்து மோட்டக். இது இல்லாமல் இன்னொரு லேடி இருப்பாங்க அந்த கடையோட பார்ட்னர். அவங்க பார்க்குற கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க, அதனால நம்ம அவங்கள அம்மா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஒரு பஸ்ல காட்டுறாங்க. அந்த பஸ்ல ஒரு அங்கிள் வந்து தூங்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யார் பேசுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டக் தான் பேசுவார். அவர் மட்டும் இல்லை, அந்த டீம்ல இருக்க எல்லாருமே ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய விஷன்ல பார்த்தது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கும். அந்த ஸ்பிரிட் தான் கொலை பண்ணிட்டு இருந்திருக்கும். அதை பிடிக்கிறதுக்காக தான் இப்போ எல்லாரும் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த பஸ்ல வந்துகிட்டு இருக்க அங்கிள் கிட்ட இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பிடிக்க தான் போறோம், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரும் இவங்க டீம்ல ஒருத்தரா தான் இருப்பாரு. இங்க ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம டீம் பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா போய் தேடலாம், எப்படி கொலை பண்ணிட்டு அதே இடத்துல இருக்க மாட்டான், இந்த ஏரியாவில தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான், அதனால நம்ம பிரிஞ்சு போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே பிரிஞ்சு தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த விஷன்ல அந்த ஈவில் ஸ்பிரிட் போட்டிருந்த ஹூடியை வந்து அடையாளம் பார்த்து வச்சிருப்பாங்க. அதை தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் இப்போ தேடுறாங்க. அங்கிளும் பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருப்பாரு. இங்க இவங்க தேடிக்கிட்டு இருந்த ஏரியால இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா